உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இத போடுங்க. கேரட் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். அத நல்லதா எடுத்து போடுங்க. அரை கிலோ வாங்கிக்கலாமா? இந்தாங்க. கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கீரை ஒரு கட்டு போதும்ல? மேடம் இந்தாங்க. மேடம் அத்தை நம்ம கோகிலா தாய்மா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? மேடம் சார் நல்லா இருக்காரா? சுந்தர் குட்டி எப்படி இருக்கா? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். அதுக்காக இப்படி மூச்சு வாங்கி கேட்கணுமா? கொஞ்சம் பொறுமையா தான் பேசேன். இப்பதான் நாங்க ஊர்ல இருந்தே வந்தோம். நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் மணிய வீட்ல விட்டுட்டு உடனே உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு ஓடி வந்துட்டேன். சரி, உன் ஊர்ல ஏதோ நில பிரச்சனைன்னு போனியே, இப்பதான் வரியா? ஆமா மேடம். பாகிஸ்தான் பிரச்சனையை கூட ஈஸியா தீர்த்திடலாம். இந்த பங்காளி பிரச்சனை தீருமா? இப்ப அது முடிஞ்சுதா இல்லையா? அது ஒரு வழியா முடிஞ்சது மேடம். என் புருஷனுக்கு வாயில்லன்னு ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. நான் விட்டுருவேனா? கூகுள்லயே சட்டம் படிச்சு வச்சிருக்கேனே. எல்லாரையும் ஒண்ணு இல்லன்னு பண்ணி அந்த இடத்த ஒரு வழியா வாங்கிட்டேன். அப்படின்னா ஊர்ல நிலம் வீடு வாசல்னு வசதி ஆயிட்டேன்னு சொல்லு. இனிமே ஊர்லயே செட்டில் ஆயிடுவியா? இருக்கிற வேட்டியே இறுக்கி கட்டிட்டு அலையிற ஊர்ல எங்களுக்கு ஏது மேடம் பொழப்பு? உழைக்க தெம்பு இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல தான் இருப்போம். அதுவும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறதா இந்த கோகிலாக்கு சந்தோஷம். எங்களுக்கு கூட நீ இல்லாம என்னமோ மாதிரி இருந்துச்சு தெரியுமா? மேடம், நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு எப்பவும் போல வந்துட்டு போயிட்டு இருக்கலாம்ல? நான் வேலைக்கு சேர்ந்துக்கலாம்ல? என்ன கோகிலா நீ இப்படி கேக்குற? தாராளமா நீ எங்க கூடவே இருக்கலாம். இதுதான் எங்க இசை மேடம். பெரிய மேடம், பையன் என்கிட்ட கொடுங்க. இந்த மாதிரி வேலை எல்லாம் இனிமே நீங்க பண்ணவே கூடாது. என்ன சொன்ன? பெரிய மேடமா? ஆமா, நான் இங்க இல்லாதப்போ ரெண்டு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு? ஒண்ணு, உங்க வயித்துல ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கு. ரெண்டாவது, நம்ம சாரு இந்த பெரிய மேடத்தை அம்மான்னு ஏத்துக்கிட்டாரு. இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லையா மேடம்? ஆமா, இவ்ளோ நாளா நீ என்ன பார்க்கவே இல்ல. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது? அதுதான் இந்த கூகுள் கோகிலா. உங்க பக்கத்துல இல்லன்னா என்ன மேடம், உங்க நினைப்பு என் மனசுல எப்போ இருந்துட்டே இருக்கும். எல்லாம் சரி. என்ன எதுக்காக மேடம்னு சொல்ற? ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடு. நீங்க முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பெரிய மேடம்? நான் பெரிய மேடம்னு தான் சொல்லுவேன். பாரு இசை, இவன் என்ன கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியாது அத்தை. அது உங்க பாடு. பெரிய மேடம், ஆரம்பத்துல நான் சொல்லும் போது அப்படி இப்படிதான் இருக்கும். போக போக சரியாயிடும் பெரிய மேடம். சரி விடுங்க அத்தை, நம்ம கோகிலா தானே, அவ ஏதாவது சொல்லிட்டு போறா. வாங்க. பேசாத பெரிய மேடம். பெரிய மேடம், மேடமா வரல பாரு. வா. அத்தை, தேவி வரா. பாத்தீங்களா மேடம், என்ன மாதிரியே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தேவி அம்மா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வா தேவி. என்ன நீ மட்டும் வர? பிரவீன் வரலையா? நான் பேக்கோட வந்திருக்கும் போது தெரியலையா நீ புருஷனோட வரலன்னு? என்னம்மா சொல்ற? உனக்கும் தம்பிக்கும் பிரச்சனையா? கோச்சிட்டு வந்துட்டியா? வீட்டுக்கு வந்தவள வாசலே வச்சு விசாரிப்பீங்களா? சரி சரி, உள்ள வா, பேசிக்கலாம்.
இசை, என்னாச்சுன்னு கேளு. கேக்குறேன். மேடம் தண்ணி. இந்த தேவி, தண்ணி குடி. இப்ப சொல்லு, பிரவீன் ஏன் வரல? நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டியா? எனக்கு புரியல. அவன் கூட எல்லாம் இனிமே என்னால வாழ முடியாது. அதான் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். என்ன மேடம், தேவி அம்மா என்ன சொல்லுது? என்ன பேசுற தேவி? அந்த தம்பி இல்லாம வாழவே முடியாதுன்னு சொன்ன, இப்ப அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்ற? ஆமா சொன்னேன். அது அவனை நான் காதலிக்கும் போது சொன்னேன். அவனை பத்தி இப்பதானே முழுசா புரிஞ்சுது. அதான் வேண்டான்னு சொல்றேன். நீ பிரவீன வேண்டான்னு சொல்லிட்டு வரல, உன் வாழ்க்கைய வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்க. என் புருஷனோட இனிமே என்னால வாழ முடியாது அண்ணி. இனி பிரவீன் எனக்கு வேண்டாம். நீ எதுக்கு இங்க வந்த? விஜய், விஜய் நில்லுங்க. இவ பாட்டுக்கு புருஷனே வேண்டான்னு பெட்டியை தூக்கிட்டு வந்து நிக்கிறா. நீங்க எதுவுமே சொல்லாம போறீங்க? பிறந்த வீட்ல இருந்து போன பொண்ணு வாழ வட்டியா பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்தா நமக்கு தாங்க அசிங்கம். அசிங்கமா? எல்லாருக்கும் முன்னாடி என் அப்பா அம்மாவை தலகுனிய வச்சாலே அதான் அசிங்கம். இப்பெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே நான் வேண்டான்னு சொன்னேன். நீ தானே அவ நல்லவ, இவ்வளவு நல்லா வாழ வைப்பான்னு சொன்ன. இப்போ விரட்டி விட்டுட்டான். இவ வாழ்க்கைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன விஜய் இப்படி சொல்றீங்க? அவ இப்போ பிடிக்கலன்னு சொன்னதை நான் எப்பவோ பிடிக்கலன்னு சொன்னேன். நீ தானே எல்லாம் பண்ணி வச்ச, இப்போ நீயே பாத்துக்கோ. எனக்காக எல்லாரும் பண்ணது வரைக்கும் சந்தோஷம். இனிமே யாரும் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாமா, அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசலாமா? பிடிக்காத வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியாது. தேவி, பிடிக்கலன்னு சொல்லாத. அமைஞ்ச வாழ்க்கைய ஒரு பொண்ணு ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். அதுவும் இது நீயா விரும்பி ஏத்துக்கிட்ட வாழ்க்கைதான். ஒருத்தரை கட்டிக்கிட்டோங்கிறதுக்காக அவர் பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அடிமையா இருக்கிறது வாழ்க்கை இல்ல அண்ணி. நம்ம வாழ்க்கையை நாம வாழணும். இது பாரு, பிரவீன் பண்ணதோ பேசினதோ உனக்கு பிடிக்கலன்னா அவரு வந்து சாரி கேட்டு உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ இந்த வீட்லயே இரு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அவனை வேண்டான்னு மனசளவுல கூட நினைக்காத. அண்ணி, ஒரு நல்லவனுக்கு மனைவியா இருக்கிறதுனால என்னோட வேதனை உங்களுக்கு சொன்ன புரியாது. பிரச்சனை இல்லாத வீடு எங்கம்மா இருக்கு? நல்லது கெட்டது நடக்கலன்னா துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். பொறுமையா யோசி. அட ஆமா தேவியம்மா, வந்துட்டீங்கல்ல. 6 அமர யோசிச்சு அண்ணன் கிட்ட பேசி நல்ல முடிவா எடுங்க. எல்லாத்தையும் பொறுமையா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி தான் நான் இங்க கிளம்பி வந்திருக்கேன். நான் திரும்பி போக மாட்டேன். என்னை யாரும் கம்பல் பண்ணாதீங்க. தேவியம்மா, இசை, அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேளுமா. இவ எதையும் முழுசா சொல்ல மாட்டேங்கிறாளே அத்தை. அவங்கிட்ட ஃபோன் பண்ணி நாம என்னன்னு கேட்க முடியும்? தப்பு ஒரு பக்கம் இருக்கணும், இல்ல பொம்பளை புள்ள புகுந்த வீட்ல இருந்து கிளம்பி வரக்கூடாதுங்கிற எண்ணத்திலயோ தேவிய மட்டும் நாம குறை சொல்லக்கூடாது. ஆமா மேடம்,
தேவி அம்மா சொல்றதுலயும் அந்த பக்கம் நியாயம் இருந்தாலும் இருக்கும். நீங்க அந்த தம்பிக்கு போன் அடிச்சு என்னன்னு கேளுங்க மேடம். ஏய் தேவி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப எங்க போற? நான் எங்கேயோ போறேன், என்னமோ பண்றேன். ஏன் டவல்? உன்னால நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்க முடியாது. விடு, எதுக்கு தடுக்கிற? ஏய் தேவி, நான் சொல்றத கேளுமா. கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலைன்னா எப்படிமா? ஒரு பொண்ணுன்னா கொஞ்சமாவது பொறுமை வேணும். ஏய் ஆமா, எனக்கு பொறுமையும் இல்ல, பொறுப்பும் இல்ல. ஏய், இப்ப எதுக்கு உன்னை இவ்வளவு accept பண்ணிக்க கோவப்படுற? என்னால முடியல. யார் கோவப்படுறா? நீதான். யாரு? நான் கோவப்படுறேன். இதோ, இப்ப என்னது? ஏய் தேவி, தேவி நான் சொல்றத கேளு தேவி. வேணாம், நான் சொல்றேன் போ. நீ எங்கேயும் கிளம்ப வேணாம். ஏய், ஏய், தேவி, ஏய், wait, உன் wait, பேச்சை நான் wait, எதுக்கு wait, கேட்கணும்? wait, wait. எப்ப பார்த்தாலும் உன் பேச்சை நானே கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? என் பேச்சை நிக்காத, நீ கேட்டுட்டியா? ஏதோ கோவத்துல சொல்லிட்டேமா, தயவு செஞ்சு போகாதம்மா. சொல்றத உனக்கு கேளு. மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கெல்லாம் கோவம் வராதா? ஐயோ, நான் சொல்றத கேளு தேவி. தேவி எங்கேயும் போகாத, நான் சொல்றத நான் கேளு. போய் தான் தீருவேன். என்ன ஏய், விடு. தேவி, ஏய் தேவி சொல்றத கேளு. நான் என் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. என்ன பார்க்கணும்னு கூட நினைக்காத. ஏய் ஹலோ தேவி, நான் சொல்றத ஹலோ ஹலோ. இசை அக்கா. அக்கா. ஹலோ பிரவீன், நான் இசை பேசுறேன். சொல்லுங்கக்கா. என்ன பிரவீன், தேவி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு கண்ணீரோட வந்து நிக்கிறா. என்னாச்சு? அக்கா, அவ அங்க வந்து என்ன சொன்னான்னு தெரியல. ஆனா அவ கோபத்துல உங்ககிட்ட கிளம்பி வர்ற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலக்கா. இவ்ளோ நாள் எங்களை விட்டுட்டு உன் கூட இருந்தவ இன்னைக்கு எப்படிப்பா திடீர்னு கிளம்பி வருவா? அக்கா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்னை பத்தி என் ஃபேமிலியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே கிளம்பி வந்தா. இப்ப எல்லா விஷயத்துக்குமே கோவப்படுறா. எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாக்கா. வீட்டுக்கு ஒரே ஒரே பொண்ணு, கொஞ்சம் செல்லமாவே வளர்ந்துட்டா. அதுவும் இல்லாம உனக்காக அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தவ. உன்கிட்ட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறது தப்பு இல்லல்லப்பா? என்கிட்ட எதுக்கா பண்றா? அக்கா, என் அம்மா தங்கச்சிட்ட கொஞ்சமாவது பாசமா நடந்துக்கலாம்ல. அவங்கெல்லாம் தேவையே இல்ல, நானும் அவள் மட்டும்தான் முக்கியம்னு சொன்னா எப்படிக்கா? அவங்க எல்லாம் சுத்தமா வேணான்னு சொல்றாக்கா. முடியல. சரி பிரவீன், நீ கொஞ்சம் வந்து கூட்டிட்டு போ. நாங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புறோம். பிரவீன், என்ன யோசிக்கிற? சாரி அக்கா, என்ன தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. போனவ அவளா வரல. இப்ப நான் வந்து கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து இன்னும் மோசமா தான்க்கா நடந்துப்பா. இல்ல பிரவீன், நாங்க சொல்லி அனுப்புறோம். ஐயோ இல்லக்கா, அவளுக்கு குடும்பம்னா என்னன்னு புரியலக்கா. அத புரிஞ்சுக்கிட்டு அவளாவே வரட்டும். பிரவீன், நான் சொல்றேன், நீ அவளை பத்தியே பேசிட்டு இருக்க. அக்கா, நீங்க சொல்லிட்டீங்கன்னு எனக்கு புரியுதுக்கா. ஆனா புத்திங்கிறது சொல்லி வரக்கூடாது, தானா வரணும். இங்க பாருங்கக்கா, அவளுக்கா எப்போ வரணும்னு தோணுதோ அப்ப வரட்டும்க்கா. என்ன மன்னிச்சிருங்க. வெரி சாரிக்கா. என்னாச்சுமா? பிரவீன் தம்பி என்ன சொல்லுது? இவ மேலதான் அத்தை தப்பு இருக்கு.
அவனோட அம்மாவை மரியாதை இல்லாம நடத்துறான்னு நினைக்கிறேன். பிரவீன் ரொம்ப ஃபீல் பண்றான். கூப்பிட வரமாட்டேன்னு சொல்றான். இங்க அவ இஷ்டத்துக்கு இருந்த பொண்ணு, அவங்களெல்லாம் கூட வச்சுக்க பிடிக்கலையோ என்னமோ. என்னதான் இருந்தாலும் அவங்கள எப்படி பிரவீன் விட்டு கொடுப்பான்? தேவி கிட்ட சொல்ற விதமா எடுத்து சொல்லி நாமளாவது கொண்டு போய் விட்டுட்டு வரணுமா? ஆமா மேடம், தேவி அம்மா ஏதோ விவரம் தெரியாம பண்ணிடுச்சு. நீங்க உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. வாய்ஸை நாம போய் தேவி கிட்ட பேசலாம். இல்ல, நான் மட்டும் போய் பேசுறேன் அத்தை. அப்பதான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு மறைக்காம நம்ம கிட்ட சொல்லுவான். சரிம்மா, போய் பேசு. இதே ரூம்குள்ளதான் பிரவீன் தான் வேணும்னு அடம் பிடிச்சு சாப்பிடாம பட்னி கிடந்தேன். பிரவீனோட என்னை எப்படியாவது சேர்த்து வைங்க அண்ணின்னு என்கிட்ட கெஞ்சி அழுத. இப்போ அவனை வேண்டான்னு வந்து நிக்கிற. எனக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவனும் எனக்காக இந்த வீட்டுக்கு வந்து அடி வாங்கி அவமானப்பட்டு தான் போனான். சரி, இப்படி எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஏன் அவனை பிடிக்கலன்னு சொல்ற? இப்ப அவன் நீங்க பார்த்த பிரவீன் இல்ல. நான் தான் எல்லாம். நான் இல்லன்னு செத்துருவேன்னு சொன்ன பிரவீன் இப்ப இல்ல, ரொம்ப மாறிட்டான். ஆனா நீ அதே தேவி தானே? அவன் இல்லனா நீயும் செத்துருவேன்னு சொன்னவ தானே? இப்ப ஏன் அவனுக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்கிற? அவன் தான் வேணும்னு இங்க இருக்கிற எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு போனவ தானே? அவனுக்காக ஏன் இப்ப கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிற? அவன் தான் என் உலகம், என் வாழ்க்கைன்னு போனவ தானே நீ? இப்ப ஏன் அவனை பிடிக்காம போயிடுச்ச? அவன் எந்த சூழ்நிலையிலயும் என்ன நல்லா பாத்துக்குவான், அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு தான் நான் போனேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி அவன் இப்ப இல்ல. இங்க பாரு, நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையலனா அமைஞ்ச வாழ்க்கையை நினைச்ச மாதிரி மாத்திக்கோ. அதுதான் சாமர்த்தியம். வாழ்க்கையே அமையலையே. என் மேல காதலிக்கும் போது காட்டின அன்பு இப்ப காட்ட மாட்டேங்கிறானே. அவன் உன்கிட்ட அன்பு இல்ல, நீ காதலிக்கும் போது இருந்த தேவி இல்லங்கிறான். அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அதான் என்ன விட்டுற சொல்றேன். என் மேல குறை சொல்றவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டோம். இது பாரு தேவி, பொண்ணா பிறந்தாலே அடுத்த வீட்டுல வாழ போறவதான். அங்க என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம தான் மாத்திக்கணும். எதுக்காக அண்ணி நம்ம சுயத்தை எழுந்த யாருக்காகவும் நம்ம வாழணும்? எங்க வாழ்க்கையில நானும் அவனும் மட்டும்தான். அவனுக்கு இருக்கிற எல்லா ரைட்ஸும் எனக்கும் இருக்கு. இதுல யார் யாருக்காகவும் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? நீ பேசுறது எல்லாமே தப்பு தேவி. கல்யாணமான பொண்ணுக்கு புகுந்த வீடுதான் நிரந்தரம். அதுதான் அவளோட வீடே. அங்க இருக்கிறவங்க தான் அவளோட சொந்தம். உங்களை மாதிரி பறந்த மனசு எனக்கு இல்ல அண்ணி. நான் எனக்காக தான் வாழ்வேன். என்ன அவன் நல்லா பாத்துக்கிட்டானா நான் பிரவீனையும் நல்லா பாத்துப்பேன். சரி வா, பிரவீன் கிட்ட போய் பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ முடிவெடு. அவனை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தானே நான் கிளம்பி இங்க வந்திருக்கேன். என்ன தேவி இப்படி விட்டெறிஞ்ச மாதிரி பேசுற? உங்க கல்யாணம் நடக்க நாங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால வீட்ல என்னெல்லாம் நடந்தது இதெல்லாம் நீங்க 2 பேரும் மறந்துட்டீங்களா? இப்ப கூட உங்க அண்ணன் எவ்வளவு கோவமா பேசிட்டு போனாரு, நீ அதை பார்த்தல்ல? அப்புறம் என்னால உன் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு ஆயிடக்கூடாது தேவி. நீங்க 2 பேரும் ஈகோ பாத்துக்கிட்டு எங்களை பைத்தியக்காரி ஆக்காதீங்க. நான் சொல்றத முதல்ல கேளு. என்னோட நீ முதல்ல கிளம்பு. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல. நான் நீங்க சொல்றதை கேக்குறேன். ஆனா நான் உடனே திரும்ப போனா என்னை பத்தி பிரவீன் என்ன நினைப்பான்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுக்கறதுக்கோ மன்னிப்பு கேட்கறதுக்கோ தயங்க கூடாது தேவி. அவன் தான் நீ தான் அவன். நீ அத மனசுல வச்சுக்கோ.
என் மேல உண்மையிலேயே நீ மரியாதை வச்சிருக்கேனா இப்பவே என் கூட வா. எங்க வீட்டு பொண்ணு எதுலயும் தப்பு பண்ணாதுன்னு அவனுக்கு புரிய வச்சுட்டு உன்னை நான் அங்க விட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கு மேலயும் அவன் ஏதாவது ஒண்ணு பேசினானா அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். சரி வா போலாம். அண்ணா மேடம் வெயிட் பண்ணுங்க, ஒரு half அன் ஹவர்ல வந்துடுறோம். சரிங்க மேடம். நான் வேணும்னு நினைச்சிருந்தா என் பின்னாடி அவன் என்ன தேடி வந்திருப்பான். அப்படி வராதவன் கிட்ட நான் பண்ணதான் தப்புங்கிற மாதிரி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீ வந்ததுனாலதான் நான் பிரவீன் கிட்ட இப்ப தைரியமாவே பேச போறேன். விட்டு கொடுக்கற பொண்ணோட வாழ்க்கை என்னைக்கும் கெட்டு போகாதுமா. நீ யாருக்காக விட்டு கொடுக்கற? உன் புருஷனுக்காக தானே. சந்தோஷமா வா.